யோபு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Job 10:1 அவன் சொல்லுகிறான், நான் துயரத்துக்கு இடம் கொடுத்து விட்டேன். He says that I have given place for bitterness. பிசாசுக்கு நீ இடம் கொடுத்தேன்னு சொன்னா அடுத்து நீ துயரத்துக்கு இடம் கொடுப்பாய். If you give room for Satan, then nextly you will give room for worry in your life. பிசாசினுடைய ஒரு முக்கியமான ஆயுதம் அது துயரம், துக்கப்படுத்துவது. One of the weapon of Satan is weariness. அது உள்ளே வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை மிகவும் வேதனைக்குள்ளே கடந்து போக ஆரம்பிக்கும். When it comes into your life, then your life will go into much pain. இன்னைக்கு எத்தனை பேர் துயரத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள்? Today how many of you have given room for weary? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. To be joyous in the Lord is our strength. ஒன்றுமே இல்லாத இருக்கும் பொழுது நான் எப்படி கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்க முடியும் என்று நீ கேள்வி எழுப்பலாம். You might ask a question as to when nothing is found, how can be joyous in the Lord? பிரியமானவர்களே, அப்படி அல்ல. Beloved, it's not so. கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பது என்றது ஒன்றுமே இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு பிராக்டீஸ் தான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பழக்கவழக்கம். The practice of a child of God is to be joyous in the Lord even without anything. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் அவன் துயரத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. A child of God should never give room for a weariness. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் துயரத்துக்கு அடிக்கடி இடம் கொடுக்கிறார்கள். Many children of God are giving room for weariness in their life. யாராவது ஒன்று சொல்லிவிட்டால், If anybody tells anything, யாராவது ஏதாவது பேசிவிட்டால், or if anybody speaks, யாராவது ஸ்தோத்திரம் சொல்லாமல் போய்விட்டால், if anybody does not tell a praise the Lord, யாராவது கண்டும் காணாமல் போய்விட்டால், if anybody goes without saying, யாராவது மதிக்காமல் போய்விட்டால், if anybody does not give respect, யாராவது சிரிக்காமல் போய்விட்டால், if anybody does not smile, உடனே இவங்க அப்படியே கப்பலே கவிழ்ந்து விட்டது போல அப்படியே வாழ்க்கையில எங்கேயோ போய்விடுகிறார்கள். immediately they think as the ship is overturned and they go into some part of their life. நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. You are a child of God. நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற அந்த பயிற்சியை நீ எடுத்துக்க வேண்டியது அவசியம். It is needful for you to take the practice to be joyous in the Lord. இங்க யோபு சொல்லுகிறான், நான் என் துயரத்துக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன். Here Job says that I have given place for weariness. ஒரு பகுதியில் அவன் உத்தமன், He was upright. மற்றொரு பகுதியில் அவன் சன்மார்க்கன், On the other side he was மற்றொரு பகுதியில் பார்க்கும் பொழுது அவன் பொல்லாப்புக்கு விலகினவன், he was departing from evil, இன்னொரு விதத்தில் அவன் தேவனுக்கு பயந்தவன். and on the other hand he was fearing the Lord. ஆனால் இவைகள் நான்கும் அவனுக்கு அனுகூலமா இருக்கும் பொழுது அவன் நல்லவனே. He was, when all these four things were on his part, then he was joyous. ஆனால் இப்பொழுது சூழ்நிலைகள் மாறின பொழுது துயரத்தின் ஆவி அவனை வந்து தாக்க ஆரம்பித்தது. But when situations changed, the spirit of weariness came and attacked him. நீ எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டாய். He lost everything. இனி உன் வாழ்க்கை முடிந்து விட்டது. Now your life is going to be உன் end. பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். Your children have died. உன் குடும்பம் உன்னை வெறுத்து விட்டது. Your family has hated you. உன் வசதி வாய்ப்பை இழந்து போய்விட்டாய். You have lost all your facilities. இனி வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. There's no more progress in your life. இனி எந்த விதத்திலும் உனக்கு முன்னேற்றம் கிடையாது. You have no progress anymore. இனி உனக்கு யாரும் கை கொடுக்க மாட்டார்கள். Nobody will give hand to you. இப்படி எல்லாம் பிசாசு அவனோடு இடைப்பட்டு அவனை குழப்பின பொழுது அவன் துயரத்துக்கு இடம் கொடுத்து விட்டான். Saying so, when Satan has confused him, he gave room for weariness. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவன் எய்கிற ஒரு அக்கினி அஸ்திரத்தினுடைய ஒரு பகுதிதான் இந்த துயரம். This weariness is a fiery dart which he is spreading. இப்ப பிரசங்கம் கேட்டாலும் உனக்கு துயரம் போக மாட்டேங்குது. Even if you hear the message, this weariness is not பைபிளை going out. படிச்சாலும் துயரம் போக மாட்டேங்குது. Even when you read the word of God, you are not able to get out of this ஏனென்றால் weariness. நீ அந்த வல்லமைக்கு இடம் கொடுத்து விட்டாய். Because you have given room for this இப்ப bar. என்ன சம்பவிக்குது? தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறாய். Now you are departing from the presence of God. பிரியமானவர்களே, அப்படி அல்ல. Beloved, it's not ஒரு so. தேவனுடைய பிள்ளையை துயரம் என்கிற சக்தி தாக்கும் பொழுது அவன் பைபிளை வாசித்தா அந்த துயரம் நீங்கும். When a person, a child of God is affected by weariness, when he reads the word of God, this will depart. தேவ சமூகத்துக்கு போனால் அவனுக்கு துயரத்துக்கு பதிலாக கர்த்தர் ஆனந்த தைலத்தை தருவார். When he goes to the presence of God, instead of this weariness, the Lord will give him oil of gladness. ஏசாயா 61:3 நாம் பார்க்கும் பொழுது Isaiah chapter 61:3, துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதலை அவர் கொடுக்கிறார். he is giving comfort to the ones who are weary. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். Instead of sorrow, he is giving oil of gladness. அதனால நீ காத்திருப்பு கூடத்துக்கு வான்னு சொல்றோம். That is why we ask you to come for காத்திருப்பு calamity. கூடத்துக்கு வராம நீ பரலோகத்துக்கு போகணும்னு நீ சிந்திக்க கூடாது. You should not think to go to heaven without coming for tarry காத்திருப்பு meeting. கூடத்துக்கு வரும் பொழுது நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறாய். நீ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புகிறாய். When you come for the tarry meeting, you are waiting for the Lord and you are filled with the joy of the Lord and fly in high places. அந்த அபிஷேகத்தினுடைய ஒரு பகுதிதான் ஆனந்த தைலம். On a part of this anointing is the oil of joy. உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அவர் அபிஷேகம் பண்ணினார். More than your friends, he has anointed you with the oil of gladness. உலக கவலையை மறக்கிறதுக்கு தான், துயரத்தை மறக்கத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆறுதலாய் வருகிறார். That you might forget the mourning, the Holy Spirit is coming into you as the oil of gladness. நமக்கு இந்த உலகத்துல எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது. We have no other joy in this world. அதனால நீங்க காத்திருப்புறதுக்கு வா, ஒரு மணி நேரம் முழங்கால் போடு, கர்த்தருடைய சமூகத்தில் உன் துயரத்தை இறக்கி வை. ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்படுவாயாக.
That is why you come for the tarrying meeting, you put down the bad ones in the presence of God and be filled with the oil of gladness. மணவாளன் கூட இருக்கும் பொழுது நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. When the bridegroom is with you, you should not mourn. மத்தேயு 9:15 பார்க்கும் பொழுது Matthew 9:15 when we read, மணவாளன் கூட இருக்கும் பொழுது நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. when the bridegroom is with you, you should not mourn. கர்த்தருடைய பிரசன்னம் உன்னோடு இல்லாத பொழுதுதான் உனக்கு துயரம் என்கிற அந்த ஆயுதம் உன்னை தாக்கி விடுகிறது. The presence of God is not with you, then this weariness is attacking உங்களில் you. எத்தனை பேர் பிசாசுக்கு துயரத்துக்கு இடம் கொடுக்கிறீர்கள்? How many of you are given room for this weariness and Satan? நீ அவைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையை அது இழுத்து கொண்டு போய் விடுகிறது. Only when you give room for this in your life, then it will take your life out. இந்த துயரம் வரும் பொழுது அவிசுவாச அறிக்கை வரும். When this weariness comes into you, then disbelief comes into your mouth. இந்த துயரம் வரும் பொழுது ஜெபம் நின்று போய்விடும். When this weariness comes, then prayer is stopped. இந்த துயரம் வரும் பொழுது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் குறைந்து போய்விடும். When this weariness comes, then the fellowship of the saints is shortened. இந்த துயரம் வரும் பொழுது உன்னுடைய வீட்டிலே தேவ சமூகம் விலகி போய்விடும். When the weariness comes into you, the presence of God departs from your house. துயரம் என்கிற ஆயுதம் உன்னை தாக்கினால் உடனே நீ ஆனந்த தைலத்துக்கு இடம் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். If weariness is attacking you, immediately you should give room for the oil of gladness and set right your life. தயவு செய்து பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்கள் மனஸ்தாபப்பட்டு இனிமேல் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று தேவனுடைய சன்னிதானத்திலே பலிபீடத்திலே ஒரு தீர்மானம் எடுங்கள். You please repent for the mistakes that you have done and given room for the devil and make a covenant that you will never more give room for him anymore. நீ அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது When you make such a decision, கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். the Lord will give grace to you. இனிமேல் உன் குடும்பத்திலே குழப்பம் இருக்காது. There will no more confusions be in your family. இனிமேல் உன் வாழ்க்கையிலே நீ குழப்பமே அடைய வேண்டாம். You will never be confused in your life. இனிமேல் உன் வாழ்க்கையிலே எல்லா வழிகளும் திறக்கப்படும். All the ways will be opened in your life. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you desire and believe it? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பியுங்கள். Those who believe in the word of the Lord, you hand over yourself in the hands of the Lord. இன்றைக்கு அவனுக்கு இடம் கொடுத்த இடங்கள் எல்லாம் அடைத்து விடுங்கள். Oh, you just put over all the ways that you have given room for devil. கர்த்தருக்கு இருதயத்தை திறந்து இடம் கொடுங்கள். You allow God to open your heart. இனி உன் வீட்ல அவர் வரட்டும். Let God come into your house. உன் இருதயத்திலே அவர் வரட்டும். Let him come into your heart. உன் வார்த்தையிலே அவர் வரட்டும். Let him come into your words. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்கிறீர்கள்? How many of you yield like this? ஆண்டவரே இனிமேல் நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். You confess, Lord, I will not give room for devil. நீ இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த இடத்தை கர்த்தர் வந்து நிரப்பி விடுவார். When you say that you will not give room for the devil, the Lord will come and fill your place. ஆமென். உன் வீடு ஒரு ஆவி துரத்தப்பட்டது. In your house there is a spirit which is chased out. அந்த ஆவி போன பின்பு When that spirit is going out, அது தான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி வந்ததாம். it will come back to the place that it's gone left. அந்த இடத்துல இடம் இருந்தது. In that place there was vacant place. எப்படி இருக்கும் பாருங்க. See how it is. அந்த பிசாசு போன பின்பு அந்த இடத்துல இயேசுவுக்கு இடம் கொடுத்திருக்க வேண்டும். When that Satan has gone out of the place, they should have given room for God. ஆனா பிசாசு துரத்தின பின்பு தேவனுக்கு இடம் கொடுக்காம அப்படி ஒரு கவனீனமான ஒரு வாழ்க்கை. But after the Satan is gone, they have led a reluctant life without giving room for God. என்ன நடந்தது தெரியுமா? What happened? பிசாசு தன்னிலும் பொல்லாத 7 ஆவி அழைத்து கொண்டு அந்த வீட்டுக்குள்ள மறுபடி புகுந்து விட்டது. Satan brought 7 evil powers more than itself and entered into that house. இன்றைக்கு அந்த உன் வீட்ல இருந்து பிசாசு வெளியே போறது மாத்திரமல்ல, அந்த இடத்தை கிருபை நிரப்பட்டும். Today not only Satan goes at your house, let the grace be filled in that house. விசுவாச வல்லமை நிரப்பட்டும். Let that house be filled with faith. நல்ல பிரதிஷ்டைகளால் நிரப்பிக் கொள்ளுங்கள். Let it be filled with consecrations. அந்த இடத்துல தேவனுடைய அபிஷேகம் நிரப்பட்டும். Let the anointing fill that place. இனிமேல் உனக்குள்ளே பிசாசுக்கு இடம் கிடையாது. Hereafter there is no room for devil in your house. ஆமென். உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் வாய்க்காலே போம் என்று உரைக்கிறோ. உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் வாய்க்காலே போம் என்று Oh
போக்கிட்டு உரைத்திரதோ உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் வாய்க்கதை போக்கிட்டு உரைத்திரதோ கர்த்தரை நேரிட்டு பிரிய போயிருப்பதோ சத்துருவை தீர்ப்பதில்லை கர்த்தரை நேரிட்டு பிரிய போயிருப்பதோ சத்துருவை தீர்ப்பதில்லை கர்த்தரை நேரிட்டு பிரிய போயிருப்பதோ சத்துருவை தீர்ப்பதில்லை கர்த்தரை நேரிட்டு பிரிய போயிருப்பதோ சத்துருவை தீர்ப்பதில்லை. ஆமென் ஆமென். ஆம். உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னவர். உனக்கு விரோதமாய் உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று உரைத்தவர். அவர் சொன்னது அப்படியே நிறைவேறும். கர்த்தாவே, நீர் என்மேல் பிரியமாயிருப்பதால் சத்துரு என்னை ஜெயிப்பதே இல்லை. எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? கர்த்தாவே, நீர் என்மேல் பிரியமாயிருப்பதால் சத்துரு என்னை ஜெயிப்பதே இல்லை. உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் வாய்க்காதே போகும் உரைக்கிறதோ உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் வாய்க்கதை போக்கிட்டு உரைக்கிறதோ கர்த்தரை நேரிட்டு பிரிய போயிருப்பதால் சத்துருவை தீர்ப்பதில்லை கர்த்தரை நேரிட்டு பிரிய போயிருப்பதால் சத்துருவை தீர்ப்பதில்லை உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் வாய்க்கதை போக்கிட்டு உரைக்கிறதோ உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் வாய்க்கதை போக்கிட்டு உரைக்கிறதோ கர்த்தரை நேரிட்டு பிரிய போயிருப்பதோ சத்துருவை தீர்ப்பதில்லை கர்த்தரை நேரிட்டு பிரிய போயிருப்பதோ சத்துருவை தீர்ப்பதில்லை கர்த்தரை நேரிட்டு பிரிய போயிருப்பதோ சத்துருவை தீர்ப்பதில்லை. ஆமென். ஆம் ஆம். பிரியமானவர்களே, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடின ஒரு சர்ப்பத்தை ஒருவர் கையிலே பிடித்து விட்டார். உன் குடும்பத்தில் அலக்கழித்துக் கொண்டிருந்த அந்த சர்ப்பம் இப்பொழுது தேவனுடைய கையில் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீ தைரியமாய் திரும்பி போகலாம். உன் வீட்டில் புகுந்திருந்த சர்ப்பம், உன் தொழிலில் புகுந்திருந்த சர்ப்பம் இதோ தேவனுடைய கரத்தில் இனிமேல் அது அவருடைய காலின் கீழ் நசுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஆம். நீ திரும்பி போகும் பொழுது சங்கீதக்காரனோடு சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லி போக வேண்டும். அவர் என்மேல் பிரியமாயிருப்பதால் சத்துரு என்னை மேற்கொள்வதில்லை. என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று நான் அறிகிறேன். எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. எந்த வல்லமை இனிமேல் உன்னை மேற்கொள்ளாது. ஏனென்றால் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் குடும்பத்தின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். உன் பிள்ளைகள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். நீ சாத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று நீ தீர்மானித்தபடினால் இனிமேல் எந்த ஒரு வல்லமைக்கும் உன்மேல் அவர் இடம் கொடுக்க மாட்டார். எழுதி வைத்துக்க, ஒரு வசனம் போல எழுதி வைத்துக்க. நீ இடம் கொடுக்காதபடியினால் இனிமேல் அவரும் எந்த வல்லமைக்கும் உன்மேல் இடம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அந்த வல்லமையை கர்த்தர் நியாயம் தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. ஏய் பாக்கரா பாக்கத்தினா பாக்கரா பானியா. ஏய் பெனா பாக்கரா பாக்கத்தினா பானகதரா. கர்த்தாவே நீர் என்மேல் பிரியமாயிருப்பதால் சத்துரு என்னை ஜெயிப்பதில்லை.
நேரத்தில் பிரியமாயிருப்பதால் சத்துரு என்னை ஜெயிப்பதில்லை. கர்த்தாவின் நேரத்தில் பிரியமாயிருப்பதால் சத்துரு என்னை ஜெயிப்பதில்லை. கர்த்தாவின் நேரத்தில் பிரியமாயிருப்பதால் சத்துரு என்னை ஜெயிப்பதில்லை. கர்த்தாவின் நேரத்தில் பிரியமாயிருப்பதால் சத்துரு என்னை ஜெயிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆம். 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 கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord. எந்தெந்த சூழ்நிலைகளில் நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியங்களில், நம்முடைய வாழ்க்கையின் பிற பகுதிகளில் சத்துருவுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு விலக்கி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் சில சூழ்நிலைகளில் அப்படிப்பட்ட இடங்களுக்கு கொடுத்தாலும் கர்த்தர் நமக்கு விரோதமாய் சத்துருவை அனுமதிக்காமல் கர்த்தர் பாதுகாத்து இடங்கடாமல் நம்மை வேலையடைத்து பாதுகாத்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இடம் கொடுத்ததினால் உள்ள எவ்வளவு நஷ்டங்கள் என்பதை வழங்கிக் கொள்ள உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் சத்துருவுக்கு இடம் கொடாமல் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.